Good afternoon everyone. Welcome to TAF Tamil UPSC channel by TAF IAS Academy. இன்னைக்கு ஹிந்து எடிட்டோரியலில் நம்ம சில இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் டாபிக்ஸ் இது பார்த்தோன்னா Deciphering samba politics in Brazil. We should be giving more attention to the presidential elections taking place in Brazil on October 30th. This is not just because Brazil, like India, is a part of BRICS, a political grouping that seeks to challenge unipolarity. Hence, what happens to Brazil's democracy is of the concerns to us, or even because the future of the Amazon, the last magical natural forest providing huge ecosystem services to the world, is at stake. Since the incumbent wants to destroy it and the challenger protect it, and also not because the question of whether Brazil will join now with the forces with the growing leftward trend across the Latin America as a left-leaning government have come to power committed to greater social welfare, rejecting the neoliberal policies. These in themselves are good reason for more attention, but there are others. So polarity அப்படின்னா opposition, unipolarity அப்படின்னா one single major party which is opposed அப்படின்னு சொல்லலாம். Stake அப்படின்னா risk. Incumbent அப்படின்னா ஆஃபீஸ் ஹோல்டர், அது யார் பதவி அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்க வந்துட்டு இன்கும்பென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேராகிராஃபில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஸோ பிரேசிலில் நடக்க போகிற பிரசிடென்ஷியல் எலெக்ஷனுக்கு வந்துட்டு நம்ம மோர் அட்டென்ஷன் கொடுக்கணும். அது ஏன் அப்படின்னா, பிரேசில் வந்து இந்தியா மாதிரியே ஒரு கண்ட்ரிங்கிறதுனால மட்டுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அது வந்து பிரேசில் வந்துட்டு பிரிக்ஸ் மாநாட்டோட ஒரு பார்ட் அப்படிங்கிறதுனாலையும் நம்ம வந்து அதுக்கு மோர் அட்டென்ஷன் வந்து கொடுக்கலாம். ஸோ அதே நேரத்தில் பிரேசிலோட டெமோக்ரஸி வந்து நம்ம ஏன் இன்னும் கொஞ்சம் கன்சர்ன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நடக்க போகிற பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்னால் அமேசானோட ஃப்யூச்சர் வந்துட்டு அதில் டிபெண்ட் ஆகியிருக்கு. லைக் இப்போதைக்கு இருக்கிற ரூலிங் பார்ட்டி வந்துட்டு அதை அழிக்க நினைக்கிறாங்க, பட் த அப்போசிஷன் பார்ட்டி வந்துட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இவங்க வந்துட்டு பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் ஜெயிக்கிறவங்க வந்துட்டு லெஃப்ட்வர்ட் ட்ரெண்டுக்கு போக போகிறாங்களா அப்படிங்கிறதும் ஒரு மெயின் கேள்விக்குறியாக இருக்குது. இதில் லெஃப்ட்வர்ட் ட்ரெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பொலிட்டிக்கல் பொசிஷன் வந்துட்டு வெதர் தே ஆர் சோஷியலிசமை நோக்கி போகிறாங்களா இல்லை கேபிட்டலிசமை நோக்கி போகிறாங்களாங்கிறத பொறுத்து இருக்குது. சோஷியலிசம்னா ஒரு கண்ட்ரியோட பீப்புளுக்கு ஈக்குவலாக எல்லா உரிமையும் கொடுக்குறது தான் சோஷியலிசம் சொல்லுவாங்க. ஸோ அதே கேபிட்டலிசம் அப்படின்னா என்னென்னா, இண்டஸ்ட்ரியலோட டெவலப்மெண்ட்டை பேஸ் பண்ணியிருக்கும் கேபிட்டலிசம்னா. ஸோ அதை தான் இங்கே வந்துட்டு நியோ லிபரல் பாலிசிஸ்ன்னு சொல்கிறாங்க. நியோ லிபரல் பாலிசிஸ்னால் என்னென்னா, ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் வந்துட்டு பேஸ்ட் ஆன் ப்ரைவேட்டைசேஷன் தான் நியோ லிபரல் பாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பிரிக்ஸ் கண்ட்ரிஸ்: Brazil, South Africa, Russia, China and India. ஸோ நம்ம பிரேசிலுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இன்னும் சில பல ரீசன் சொல்கிறாங்க. அது என்ன ரீசன் சொல்லிவிட்டு இந்த ஃபர்தர் மோர் பேராகிராஃப்ஸில் பார்க்கலாம். Brazil as a comparison. As we in our insularity seek to understand what democracy is doing to India, there is the need to look in 2022 at another democracy as a comparison. Brazil is a good candidate. Its land area is 2.59 times as big as India. It has a population of 213 million versus India's 1.34 billion. Its GDP is half of the India's at 1.61 trillion versus 3.17 trillion. It has an average income of $7,720 against India's $2,170. And its unemployment rate of 14.4% compares with India's 6%. It is a multi-party democracy, has an active print and electronic media, and a vibrant civil society and a social media that plays a powerful role in driving, perhaps determining, election outcomes.
ஸோ டெமோக்ரஸி இந்தியாவுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு கண்ட்ரியை வந்து கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் பிரேசிலை வந்துட்டு இந்தியாவோட கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ பிரேசிலை வந்து இதுக்காக தான் ஒரு குட் கேண்டிடேட்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட லேண்ட் ஏரியா, பிரேசிலோட லேண்ட் ஏரியா பார்த்தோன்னா 2.59 டைம்ஸ் வந்துட்டு இந்தியாவோட ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி பாப்புலேஷன் வந்துட்டு அங்கே 213 மில்லியன் பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. பட் இந்தியாவில் வந்துட்டு 1.34 பில்லியன் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ பிரேசிலோட ஜிடிபி வந்து பார்த்தோன்னா 1.61 ட்ரில்லியன் தான். பட் நம்மளோட இந்தியாவோடது 3.17 ட்ரில்லியன். பட் அங்கே ஆவரேஜ் இன்கம் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்குது. பெர் பர்சனுக்கு வந்துட்டு $7,720 இருக்குது. பட் இந்தியாவில் $2,170 தான் இருக்குது. பட் பிரேசிலில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, லைக் 14.4% இருக்குது. பட் இந்தியாவில் வந்து 6% தான் இருக்குது. ஸோ அண்ட் ஆல்சோ பிரேசிலில் வந்துட்டு ஆக்டிவ் பிரிண்ட் அண்ட் எலக்ட்ரானிக் மீடியா இருக்குது. அண்ட் ஆல்சோ சோஷியல் மீடியா வந்துட்டு எலெக்ஷன் அவுட்கம்ஸை வந்து நிறையவே வந்து பாதிக்குதுன்னு சொல்கிறாங்க. Further, Brazil has a large middle class and a highly skilled elite, a huge number of poor people, and finally a significant diaspora. These facts and features have democratic consequences. Brazil has compulsory voting and dual citizenship, which explains the noisy thousands in New York. Like India, Brazil uses a sophisticated electronic voting machine (EVM) and a biometric system of voter identification. So further, பிரேசிலில் வந்து அதிகமான மிடில் கிளாஸ் வந்து இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஸ்கில்டு எலீட் பீப்புள்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எலீட் அப்படின்னு என்னென்னா த பெஸ்ட் பீப்புள் அப்படின்ட்டு சொல்லலாம். பெஸ்ட் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ரிச் பீப்புள்னு கூட சொல்லலாம். ஸோ டயாஸ்பரா அப்படின்னா என்னென்னா த ஸ்ப்ரெட்டிங் அவுட் ஆஃப் அ குரூப் ஆஃப் பீப்புள், டயாஸ்பரா. சொஃபிஸ்டிகேட்டட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா ஹை டெக்னாலஜியான ஒரு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை தான் இங்கே சொஃபிஸ்டிகேட்டட் இவிஎம்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ பிரேசிலில் வந்துட்டு இப்போ கம்பல்சரி ஓட்டிங் அண்ட் டுவல் சிட்டிசன்ஷிப் இருக்குது. கம்பல்சரி ஓட்டிங்னா என்னென்னா, ஸோ ஈச் அண்ட் எவ்ரி சிட்டிசன் இன் பிரேசில் வந்துட்டு கம்பல்சரியாக அவங்க ஓட் பண்ணணும். அப்படி இல்லைனா சில பெனால்ட்டிஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். அண்ட் ஆல்சோ அவங்க டுவல் சிட்டிசன்ஷிப் வச்சுக்கலாம். அதர் தேன் பிரேசில் எனி அதர் கண்ட்ரீஸில் கூட அவங்க வந்து சிட்டிசன்ஷிப் வந்துட்டு ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க வந்துட்டு சொஃபிஸ்டிகேட்டட் இவிஎம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அண்ட் பயோமெட்ரிக் சிஸ்டமை யூஸ் பண்ணுறாங்க ஃபார் தேர் எலெக்ஷன்ஸ். So by 2020, 119 million voters had their fingerprints registered in the last 6 presidential elections. Voter turnout was near 80%. Results are available on the same day. Based on the media reports, Brazil, it appears, has an independent electoral management body, the Electoral Court, that conducts the election. It had a publicly and courageously called out President Bolsonaro when during the campaign he had suggested the likelihood of the voter fraud and the EVM tampering. An independent electoral management body willing to call out an interfering executive is the bedrock of a democracy. Brazil, it seems, has won. Again, something to note, the first round of elections takes place every 4 years on the first Sunday of October. If no candidate gets 50% plus 1 vote, the runoff between the top two is held on the October 30th. ஸோ டேம்பரிங் அப்படின்னா என்னென்னா, ஒரு பொருளோட இன்டெகிரிட்டியை வந்துட்டு நம்ம வந்து உடைக்கிறதுக்கு பேர் தான் டேம்பரிங் சொல்லுவாங்க. ஸோ பெட்ராக் அப்படின்னா என்னென்னா பேசிஸ். ஸோ இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, 2020 இயர்லேயே வந்துட்டு 119 மில்லியன் ஓட்டர்ஸ் வந்துட்டு அவங்களோட பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸில் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, விச் வேர் த 80%. ஸோ ரிசல்ட்ஸும் வந்துட்டும் அதே சேம் டேயில் வந்துட்டு வந்துடும் சொல்கிறாங்க. ஸோ இந்தியா மாதிரியே அங்கேயும் வந்துட்டு எலக்ட்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு தனியாக ஒரு பாடி இருக்குது. ஸோ அதுக்குன்னு தனியாக ஒரு கோர்ட் இருக்குது. Further, Brazil has a mixed electoral system, whereas at some levels
It adapts the first past the post FPTP system and at other levels a proportional representation PR system. India, it seems, compares well with Brazil, or it is the other way around. So further, Brazil வந்து ஒரு மிக்சட் எலக்டோரல் சிஸ்டம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா ஃபர்ஸ்ட் சிஸ்டம் வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டம். FPTP சிஸ்டம்னா என்னென்னா யார் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஓட்ஸ் வாங்குறாங்களோ அவங்க தான் வந்துட்டு அந்த எலெக்ஷனோட வின்னர்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதே நேரத்தில் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் சிஸ்டம் PR சிஸ்டம்னா என்ன அப்படின்னா நம்ம டேரெக்டாக வந்துட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கே வந்துட்டு நம்ம ஓட் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ த பார்ட்டி கெட்ஸ் ஹேவ் சேம் ப்ரொபோர்ஷன் ஆஃப் சீட்ஸ் அக்கார்டிங் டு த ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஓட்ஸ். ப்ரொபோர்ஷன் சிஸ்டம்ங்கிறது வந்துட்டு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஒரு எலக்டோரல் சிஸ்டம். இன்கேஸ் நீங்கள் இதை நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் இதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் வந்து போயிடலாம். 36 satellites launched by the ISRO's heaviest rocket send signals. The Indian Space Research Organization heaviest rocket launch vehicle Mark 3 LVM-3 or GSLV Mark 3, which took off from the second launch pad SLB of the Satish Dhawan Space Center, Sriharikota at 12:07 am on Sunday, has successfully put into orbit 36 satellites of the UK-based OneWeb. The 14.5 meter LVM-3 weighing around 644 tons carried 36 satellites weighing 5796 kg. OneWeb satellites separated successfully from the rocket and were dispatched in 9 phases with signal acquisition on all 36 satellites confirmed. With this launch, LVM-3 has made its entry into the global commercial launch market. LVM-3 M2 is the dedicated commercial satellite mission of New Space India Limited, NSIL, a central public sector enterprise under the Department of Space. This mission is being undertaken as a part of the commercial arrangement between NSIL and the Network Access Associate Limited, OneWeb Limited, which is a joint venture between India's Bharati Enterprises and the UK government. ஸோ இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரோவோட GSLV Mark 3 சேட்டலைட் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக 36 சேட்டலைட்ஸை வந்துட்டு ஆர்பிட்டில் லான்ச் பண்ணியிருக்கு. இந்த சேட்டலைட்ஸ் எல்லாம் யாரோடதுன்னு பார்த்தோன்னா UK பேஸ்டு கம்யூனிகேஷன் கம்பெனியான OneWeb-ஓட சேட்டலைட்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த ராக்கெட்டோட லென்த் பார்த்தோன்னா 43.5 meters. ஸோ இதோட வெயிட் பார்த்தோன்னா 644 tons. அண்ட் இதில் 36 சேட்டலைட்ஸ் இருந்தது. ஸோ அந்த சேட்டலைட்ஸோட ஓவரால் வெயிட் என்னென்னு பார்த்தோன்னா 5796 kgs. ஸோ இந்த சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணும்போது இதில் வந்துட்டு 9 phases இருந்தது. ஸோ ஆஃப்டர் த 9 phases ஈச் ஆஃப் த 36 சேட்டலைட்ஸ் வந்துட்டு சிக்னல் வந்துட்டு ரிட்டன் கண்ட்ரோல் ரூமுக்கு வந்துட்டு சென்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லான்ச்சில் இருந்து LVM-3 அதாவது லான்ச் வெஹிக்கிள் Mark 3 அவங்களோட கமர்ஷியல் லான்ச் மார்க்கெட்டுக்கு வந்துட்டு என்ட்ராகிறாங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தோன்னா இந்த மிஷினை வந்துட்டு யார் அண்டர்டேக் பண்ணி எடுக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா NSIL அதாவது நெட்வொர்க் ஆக்சஸ் அசோசியேட் லிமிடெட், இவங்க வந்துட்டு OneWeb லிமிடெட்னு கூட சொல்லலாம். அதோட இவங்க வந்து ஜாயின்ட் வெஞ்சராக 2 பேர் இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தோன்னா இந்தியாவோட பாரதி என்டர்பிரைசஸ் அப்புறம் இந்த UK கவர்மெண்ட். Addressing first persons an hour after takeoff, ISRO's chairman S. Somnath said, "Today's event is very historic to the country and the Indian space program. This is the first ever commercial launch of LVM-3 with the heaviest payload to LEO. The LVM-3 was conceived primarily for launching geostationary satellites with a payload capacity of 4 tons, which can be used for launching 6-ton payloads for LEO." Sunil Bharati Mittal, CEO of Bharati Enterprises, whose company is one of the biggest investors in OneWeb,
said it is a new chapter for India in the space sector. ஸோ இந்த லான்ச்சுக்கு அப்புறம் இஸ்ரோவோட சேர்மனான சோம்நாத் வந்துட்டு ப்ரெஸ் பர்சனுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த லான்ச் வந்துட்டு கண்ட்ரிக்கும் சரி இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராமுக்கும் சரி ஸோ இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்டுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் இந்த லான்ச் வெஹிக்கிள் மார்க் 3 வந்துட்டு இதோட ப்ரைமரி பர்பஸ் எதுக்காக யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காருன்னா, ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்ஸ் வந்துட்டு விண்ணில் செலுத்துறதுக்காக இது யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ சுனில் பாரதி என்டர்பிரைசஸோட சிஇஓ என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ இது வந்து ஒரு நியூ சாப்டர் ஃபார் இந்தியா ஸ்பேஸ் செக்டரில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த செஷனோட வொக்காபுலரி பார்த்துடலாம். டீசைஃபர் அப்படின்னா என்னென்னா டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு கஷ்டமான விஷயத்தை வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் டீசைஃபர்னு சொல்லுவாங்க, இல்லைனா டீகோடிங்னு சொல்லுவாங்க. பொலாரிட்டினா அப்போசிஷன், ஸ்டேக் அப்படின்னா ரிஸ்க், இன்கம்பென்ட் அப்படின்னா என்னென்னா ஆஃபீஸ் ஹோல்டர். ஸோ யார்கிட்ட அதிகாரம் இருக்கோ அவங்கள தான் வந்துட்டு இன்கம்பென்ட்னு சொல்லுவாங்க. இன்சலாரிட்டி அப்படின்னா பயாஸ், ஒரு பாகுபாடு வேறுபாடு, அதை தான் பயாஸ்ன்னு சொல்லுவாங்க. எலீட் அப்படின்னா பெஸ்ட். டயாஸ்பரா அப்படின்னா என்னென்னா தி ஸ்ப்ரெட்டிங் அவுட் ஆஃப் அ குரூப் ஆஃப் பீப்புள். ஸோ ஒரு கூட்டத்திலேருந்து ஸ்ப்ரெட் ஆகி போகிறதுக்கு பேர் தான் டயாஸ்பரான்னு சொல்லுவாங்க. ஸ்டம்பிள்டு அப்படின்னா ஃபால் டவுன் ஆர் ஹெசிடேட், கீழே விழுகிறதுக்கு பேர் தான் ஸ்டம்பிள்டுன்னு சொல்லுவாங்க. ரேக்கஸ் அப்படின்னா என்னென்னா நாய்ஸி ஆர் ரஃப். ஃபேஸிங் ஆஃப் அப்படின்னா ஆர்கியூ பண்ணுறது. சொஃபிஸ்டிகேட்டட் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ்ட். டேம்பரிங் அப்படின்னா க்யூரியஸ். பெட்ராக் அப்படின்னா பேசிஸ், அதாவது அடித்தளம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை பேசிஸ்னு சொல்லலாம். கன்சென்சஸ் ஜெனரல் அக்ரிமெண்ட். இன்கமென்ஷரபிள், டிஃப்ரெண்ட். ரேபிட்லி அப்படின்னா மேட்லி, அது ரேப்பிட்லி கிடையாது, இது இங்கே வந்து பி வந்திருக்கு. ஸோ ரேபிட்லி அப்படின்னா மேட்லி. ட்ரிக்கிள் ரன் அவுட் ஆர் க்ரால். ஹெகமனி அப்படின்னா அத்தாரிட்டி. ஃபேசினேட்டிங் அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங். புல்வார்க் அப்படின்னா சப்போர்ட் ஆர் ஃபார்ட்டிஃபிகேஷன். பார்ட்டிசன்ஷிப்னா பயாஸ். சிலோஸ் அப்படின்னா ஸ்டோர் ஹவுஸ், இந்த தானிய விதைகள்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு தானிய கிடங்கு வந்து சிலோஸ்னு சொல்லுவாங்க. ஸ்வாம்ட் அப்படின்னா பிஸி. போர்ட்ஃபோலியோ அப்படின்னா ஃப்ளாட் கேஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டிங் பேப்பர். இண்டிஜீனியஸ்னா நேட்டிவ். ஸோ இவங்க வந்துட்டு ஒரு இண்டிஜீனியஸ் பீப்புள் அப்படின்னா என்னென்னா அவங்க தான் அதோட பழங்குடியினர்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இண்டிஜீனியஸ்னால் நேட்டிவ். டிஸ்பென்ஸ்ட் அப்படின்னா என்னென்னா அலோகேட் ஆர் டு ப்ரொவைட். ஸோ இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ எவ்ரி ஒன்.